Hello guys, welcome back to GamerXTC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா best 5 free VPN for Chrome extension தான் guys பார்க்க போறோம். VPN ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். VPN எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு பேரியர்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம VPN யூஸ் பண்றோம். மெயின்லி ஃபார் ஹேக்கர்ஸ், அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காகவே தான் நம்ம இந்த VPN யூஸ் பண்றோம். நம்ம கம்ப்யூட்டர்ல VPN இல்லாம நம்ம ஆக்சஸ் பண்றோம்னா நம்மளோட IP அட்ரஸ் தெரிஞ்சு அவங்க நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்ம VPN யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் VPN அப்புறம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ VPN யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது ஃபார் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி ஃபார் தமிழ் ட்ராக்கர்ஸ் அந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே பேன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னாலும் இல்லை டோரண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களும் இருக்கு. கெட்ட விஷயங்கள் ஒதுக்கிருங்க, நல்ல விஷயங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் டோரண்ட்ல இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா இந்த VPN பேரியர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வெப்சைட்ல யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸோ அந்த லெவலுக்கு VPN தேவைப்படுது. தயவு செஞ்சு VPN கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணதுக்கு நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதுக்காக மட்டுமே VPN யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ VPN எது பெஸ்ட் அண்ட் ஃப்ரீ Chrome எக்ஸ்டென்ஷன் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இதே நம்ம தனியாக ஒரு அப்ளிகேஷன் போகணும். ஏன் குரோமுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் குரோம் எக்ஸ்டென்ஷன்றது இங்கே ரைட் சைட் டாப்ல இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே வந்துடும் எக்ஸ்டென்ஷன்றது. ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணி நம்ம எந்த சர்வர் வேணும்னா அது கனெக்ட் பண்ணி டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ VPN ஃபார் Chrome VPN proxy. இதோட நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க, VPN. இதோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட் டு Chrome. ஓகே, ஆட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகுதுன்ட்டு. VPN. ஓகே, கண்டினியூ, ஸ்டார்ட். அவ்வளோதான், இன்ஸ்டன்டா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க என்னென்ன சர்வர் ஃப்ரீ சர்வர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். பிரான்ஸ், நெதர்லாந்து, ரஷ்யா, சிங்கப்பூர், UK. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு, நம்ம காசு கொடுத்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ரஷ்யாவில் இருந்துட்டு போகுது. ஓகே, நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், VPN கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ நம்மளோட IP பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட IP, நம்ம கம்ப்யூட்டர் IP. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்மளோட சர்வர் இங்கே காட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா இது ரஷ்யன் சர்வர். இப்போ பிங் ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட்.netல எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப புவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி VPN நம்ம யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப டிராமட்டிக்கலி ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலா என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 60 Mbps. பட் இதுல பாருங்க எவ்வளவு கிடைக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். பிங் ரெஸ்பான்ஸ் ஷுட் பி அண்டர் 10 ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க பாருங்க 317. ஓகே, அப்லோட் ஸ்பீட் நல்லாவே இருக்கு இந்த VPN யூஸ் பண்றப்ப. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா 4வது VPN என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃபர் VPN proxy ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் பிரைவசி ஆப். அந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்போ ஆட் டு Chrome கொடுத்து பார்க்கலாம். ஓகே, டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சைன் இன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சைன் இன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட IP மட்டும் நான் ஹைட் பண்ணி வச்சிடறேன். ஓகே, நம்ம இப்போ ஆப்டிமல் பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான சர்வர் இருக்குது. இதுல நம்ம பிரேசில் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், கனெக்ட் ஆகுதான்ட்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் ஆயிடுச்சு. நம்மளோட IP பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு 177.67.82.223. இப்போ நம்மளோட பிரேசில் சர்வர் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட்.netல இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண VPN பாத்தீங்கன்னா 33 Mbps ஸ்பீடு கொடுத்துச்சு. அப்லோட் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துச்சு 53 Mbps. இந்த சர்வர் which means இந்த VPN எந்த அளவுக்கு கொடுக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பிங் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா 617, டவுன்லோட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 20.28 அண்ட் அப்லோட் ஸ்பீட் ரொம்ப கம்மி 3.64. ரொம்ப கம்மி. இந்த பிரேசில் சர்வர் யூஸ் பண்ணனால மேபி வேற சர்வர் யூஸ் பண்றதுனா மேபி பெட்டரா இருந்திருக்கும். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் VPN பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல என்ன VPN இருக்குன்னு பாத்தீங்கன்னா Betternet அன்லிமிட்டட் VPN proxyன்ற எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ ஆட் டு Chrome கொடுக்கலாம். இந்த VPNல என்னென்ன சர்வர் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, நம்ம இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். எஸ், இட்ஸ் கனெக்டிங். Betternet கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன சர்வர் இருக்கு, ஃப்ரீ சர்வர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கு. லைட்டிங் ஸ்பீட் US மட்டும் தான் இருக்குது. மித்த எல்லாமே காசு கட்டினால் மட்டும் தான் வரும். பிரீமியம் வெர்ஷன்.
ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஃப்ரீ வெர்ஷன் நம்ம கொடுத்து பார்க்கலாம், கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஐபி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிங் ரெஸ்பான்ஸ் பாருங்க 238 அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் பாருங்க 11.91 அண்ட் அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 12.43 which means நம்மளோட பெட்டர்நெட்ன்ற VPN யூஸ் பண்றப்ப இந்த ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த VPN பார்க்கலாம். செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஹாட்ஸ்பாட் ஷீல்ட் ஃப்ரீ VPN இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற VPN. இந்த guys இப்போ நம்ம வந்து ஆட் டு குரோம் கொடுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட VPN எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கண்டினியூ டு ஃப்ரீ இதுதான் நம்ம ஃப்ரீ VPN தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 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 டன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்மளால சர்வர் சூஸ் பண்ண முடியல, அதுவா பார்த்து தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் ஃப்ரீ வெர்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தலாம் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு speedtest.netல இப்போ போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட்டர் இருக்கிற ஐபி பாருங்க 23.27 லூமி எங்க இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு இந்த ஊர்லாம். ஓகே, நம்ம வந்து இன்டர்நெட் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த VPN யூஸ் பண்றப்ப. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இது வரைக்கும் பார்த்த VPN எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிங் ரெஸ்பான்ஸ் பாருங்க 242, அதே மாதிரி டவுன்லோட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 43.15, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 38.44. இட்ஸ் குட் கம்பேர் டு அதர் VPN. இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. ஓகே, நம்பர் 1 பிளேஸ்ல எந்த VPN நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த டாட் VPN தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாட் VPN தான் நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இதை ரேங்க் 1ல வச்சிருக்கிறேன்ற கூட சொல்லலாம். ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் டாட் VPN. இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இந்த VPN பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தலாம். டாட் VPN வந்து நம்ம லாகின் பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 3 சர்வர் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாண்டோடது, பிரான்ஸோடது, US-ஓடது. இதுல எது பிங் ஓரளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நெதர்லாண்டோடது ரொம்ப கம்மியா இருக்குது. இதோட இந்த சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் என்ன வருதுன்னு. உண்மையாலே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இந்த ஸ்பீட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம். இந்த கம்பேரிசன் வீடியோ எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லதா இருந்துச்சு. நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் டாட் VPN பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அதோட பெட்டரான VPN ஒன்று இருக்கா, தட் இஸ் ஹாட் ஷீல்ட். அதுதான் பெட்டர்ன்றதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பீட் டெஸ்ட் உங்களுக்காக நான் கம்பேரிசன் எடுக்க போய் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதோட பிங் ரெஸ்பான்ஸ் பாருங்க 393 அண்ட் இதோட டவுன்லோட் ஸ்பீட் பாருங்க 3.24 அண்ட் அப்லோட் ஸ்பீட் பாருங்க 1.37. டாட் VPN வந்து மொக்க அப்படின்றத அர்த்தம் இல்ல. இந்த சர்வர் நம்ம கனெக்ட் பண்ணனால பாருங்க நம்மளோட டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு அண்ட் பிங் ரெஸ்பான்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேபி வேற சர்வர் யூஸ் பண்றதா ஒருவேளை பெட்டரா இருந்திருக்கும். பட் ஆனா ஹாட் ஷீல்ட் உண்மையாலுமே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கம்பேரிசன் வீடியோ எடுத்தது. ஏன்னா இந்த வீடியோ நான் எடுக்கலன்னா எனக்கு கண்டிப்பா நான் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா டாட் VPN தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் இதுக்கப்புறம் ஹாட் ஷீல்டுக்கு நான் ஜம்ப் பண்ணுவேன். மெயின்லி இந்த VPN எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். வேற தமிழ் ராகஸ் அந்த விஷயம்லாம் மறந்துடுங்க. அந்த மாதிரி விஷயம் நான் அவ்வளோக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் நீங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி கண்டென்ட் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. ரைட் நவ. சே பை.